सस्पेंड करायचं करू शकता. मॅडम बाबासाहेबाला संपवायचं काम करायचं. அவங்க பேசின மொழி வேணா நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் நம்ம எல்லாருனாலுமே புரிஞ்சுக்க முடியும். அம்பேத்கருக்காக என் வேலை போனாலும் கவலை இல்லைன்னு சொல்றாங்க சிங்கப்பெண் மாதவி. இதுதான் ஒரு தலைவர் ஒரு நாட்டில் ஏற்படுத்துற மிகப்பெரிய தாக்கம்னு சொல்லலாம். மகாராஷ்டிரால நடைபெற்ற ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ல மகாராஷ்டிராவோட மினிஸ்டர் கிரீஷ் மகாஜன் அம்பேத்கர் பேரை ஒரு இடத்துல கூட சொல்லல அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சிங்கப்பெண் மாதவி மினிஸ்டரை நோக்கி சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. உலகமே போற்றும் ஒரு தலைவரை இந்தியால மட்டும்தான் பேர் சொல்லவே பயப்படுறாங்க. அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா இந்தியாவோட ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பார்லிமெண்ட்ல நடந்த போது அம்பேத்கர் பெயரை 3 டைம் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற மக்கள் எங்க வேணா போலாம், என்ன வேணா படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களும் மிக முக்கிய காரணம். அவ்வளவு ஏன் இன்னைக்கு நாம வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கறத சட்டமாக்கியவரே அம்பேத்கர் தான் அப்படிங்கறத இங்க பல பேருக்கு தெரியுது இல்ல. உலக நாடுகள்ல இன்னைக்கு இந்தியா ஒரு வல்லரசா இருக்குன்னா அதுக்கு அம்பேத்கரும் மிக முக்கிய காரணமானவர். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி செயல்படணும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி செயல்படணும்னு சொல்லி அப்பவே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வரையறுத்தவர் அம்பேத்கர், த இன்டலெக்சுவல் லீடர். காந்தி ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னா அம்பேத்கர் காட் ஃபாதர் ஆஃப் தி நேஷன்.